அப்போ ஆரம்பத்தில் என்ன யூனிக்னஸில் பொசிஷன் பண்ணி ஆரம்பிக்கிறாங்களோ அதே என்ஷோர் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டோர், ஒரு மென்ஸ்வேர் ஒரு ஆடிட்காக நான் போயிருந்தேன். ஓகே. ஏன்னா அது கஸ்டமர் ஃபோக்கஸ் ஆடிட்னு ஒன்று பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் பிலோ 900 கீழே தான் ப்ராடக்ட் சேல் ஆகுது. பட் அவங்க டைவர்ட் ஆகி எலைட் செக்ஷன் ஒரு 2500 3000 மேலேயும் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி வச்சுட்டாங்க. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா ஸ்டாக் சும்மா இருக்குது. ஆனால் இதை விற்கணும் எப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு போகிற மூமெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மென்ஸ்வேரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே. 900 கீழே தான் ப்ராடக்ட் சேல் ஆகுது. அப்போ நார்மலாக வந்து என்னென்னா வேர்ட் ஆஃப் மவுத் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நடக்கிறப்ப அந்த கேட்டகரி 900 கீழே பட்ஜெட்டில் வாங்குற பீப்புள்ஸ் தான் அதிகமாக ரெஃபர் ஆகி, இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து இங்கே போனால் ரேட் அதிகம்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுங்க, மொத்தமாக டவுன் ஆயிருமா? உங்களோட சஜஷன் என்ன? இதை மாற்றாதீங்க, உங்கள் 900 கீழே இருக்கிற ப்ராடக்ட்டே வந்து நிறைய சேல் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு ஐடென்டிட்டி அதுதான் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை இதுலேருந்து இதில் டைவர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு மார்ஜின் அதிகம்? நான் என்ன பார்த்தேன்னா அந்த டாப் 20% என்ன சேல் நடக்குது 900 கீழே தான் மேஜர் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகே. மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ண சொன்னோன்னா, ஏதாவது ஒரு நெட் காஸ்ட் போட்டு நீங்கள் ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து செல் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஃபோக்கஸ் ஆன் திஸ் செக்மெண்ட் ஒன்லி, மென்ஸ்வேர் 900 கீழே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் வால்யூம் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே. அப்படின்றதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம்.